இப்போ நம்ம மவுண்ட் ஹோக்லேருந்து குயின்ஸ்டவுன் கிளம்புறோம். போகிற வழியில் ஒரு சூப்பரான பாட்டு இருக்கு, வாங்க போய் பார்ப்போம். நான் சொன்ன அந்த பாட்டு இதுதான். ஆக்சுவலாக இதுதான் மெயின். அங்கே ஒரு லெவண்டர் பார்த்தோம்ல, அதை விட இதுதான் பயங்கர டூரிஸ்ட் பாட்டுன்னு ஸ்பெசிஃபிக்காக இதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹார்வெஸ்டிங் அண்ட் டிஸ்டில்லிங். ஓ சூப்பர் இல்லை? பர்ச்சேஸ் வந்து பார்த்துக்கலாம். வேணும் எசென்ஷியல் ஆயிலு, சுப்ரீம் ஆயில் அவார்ட்ஸ். குட் மார்னிங். lavender ice cream blended with our organic lavender. எங்க என்ட்ரன்ஸ் இருக்கு? என்ட்ரி $8. இங்கே நாங்கள் லாவெண்டர் ஷாப் வந்தோம், பக்கத்தில் அந்த கார்டன் சொல்லியிருந்தோம்ல. ஸோ அங்கே வந்துட்டு டியோட்ரண்ட்டு, ஹனி, ஒரு பியூராக இருக்கும் எல்லாமே. ஸோ அவங்களோட மேக்கிங்னால வாங்கியாச்சு. கொஞ்சம் காஸ்ட்லி தான் நம்மளோட பைசாவை கம்பேர் பண்ணும்போது, பட் இட்ஸ் ஒர்த். தட்ஸ் வை வி வில் பை. ஸோ நம்ம இங்கே வந்தோம் இல்லையா? ஸோ வந்துட்டு நான் என்ன பண்ணோம், ஒரு 9:30 தான் இது ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் அங்கே பக்கத்துலேயே ஒரு ஷாப் இருந்தது, கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு டூரிஸ்ட் வந்தாங்க. இதுக்கு பக்கத்தில் ஒரு ஃபார்ம் இருக்குது, அங்கே போங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பிளாசம்ஸ் வந்து இன்னும் ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஓகேன்னு நெக்ஸ்ட்டு பார்ட்டு இது போகலாம், மூவ் ஆன் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பிட்டோம். ஸோ பிளாசம் ரெடியாக இல்லை, ஸோ அந்த ரீசன்னால உள்ளே விடலை. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா இந்த இது லெஃப்டில் வந்து லேக் டேக்கப்போ, நம்ம நேற்று லேக் டேக்கப்போலேருந்து வந்தோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா ரைட்டில் குயின்ஸ்டவுன் போக போகிறோம். ஸோ அதுக்கு தான் இப்போ வந்து இங்கே ரோடை க்ராஸ் பண்ணுறதுக்கும் ஹைவே தான், பட் சிக்னல் இல்லை. இருந்தாலும் மக்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் டர்ன் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த போர்டு குயின்ஸ்டவுன் லேக் டேக்கப்போ இந்த ரோடை நல்லா காமிக்கணுங்கிறதுக்காக நாங்களும் வெயிட் பண்ணணும். சரி ஓகே வாங்க, நம்ம இப்போ வந்து குயின்ஸ்டவுன் ரோடு டர்ன் பண்ணிட்டோம். இங்கே இருக்க அழகு என்னங்கிறதையும் அப்படியே நம்ம ரசிச்சுக்கிட்டு போவோம். ஸோ ஒவ்வொரு இதில் நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டு, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு அழகு இருக்க தான் செய்யுது, ஒரு பிரம்மியம் இருக்க தான் செய்யுது. நீங்களும் ரசிங்க. வந்தோம். ஸோ வர வழியில் ஒரு ரிவர் ஒன்று போணுச்சு, அழகாக இருந்தது. அதை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்துட்டோம். ஆக்சுவலாக அந்த அந்த இதுலேருந்து இறங்கி வந்தாச்சு. அங்கே பாருங்களேன், ஆப்போசிட்டில் கேம்ப் மாதிரி போட்டிருக்காங்க. அங்கே எல்லாம் ஸ்டே பண்ணுவாங்க போல் இந்த ரிவர் பக்கத்தில். ஸோ இங்கே கேம்ப் மாதிரி போட்டிருக்காங்க. சாட்டர்டே சண்டேனா இங்கே கேம்ப் உண்டுங்க. ஸோ அதனால் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரைவேசியான இடம் ப்ளஸ் வந்து நேச்சுரல். ஐயோ எல்லாமே எதுவும் தேவையில்லைங்க. தண்ணி நேச்சுரல், ஏரு பியூர் ஏரு. ஸோ இந்த லொக்கேஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அந்த சைடெல்லாம் ஹில்ஸு, நடுப்புற தண்ணி, வேற லெவலு. குளிருது. பாருங்க, ஃபுல்லா சரௌண்டிங்ஸ் ஃபுல்லா ஒரே மலை தாங்க, ஹில்ஸ் தாங்க, வேலி மாதிரி அவ்வளோ அழகா இருக்குங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் அழகு. இந்த பக்கம் பார்த்தா மலை, இந்த பக்கம் பார்த்தா மலை, அந்த கார்னர்ல ஆறு, ஃபாரஸ்ட், எவ்வளோ அழகா இருக்குங்க. அந்த ரோடுக்குள்ள ஒரு நிமிஷம் கொஞ்சம் வைப்ரேஷனா இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தெரியுங்களா? ஐயோ நினைக்கிறேன்.
செம்ம அழகுங்க. அழகு எல்லாம் இங்கே கொட்டி கிடக்குது. ஃபுல்லா நம்ம போற ரோடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஹில்ஸ் தான். ஃபுல்லாவே மெதுவா சொல்லுவேன், கொஞ்சம் ஷேக் ஆகும் தான் வீடியோ. செம்ம அழகு. ஆக்சுவலா நாங்க சொன்ன மாதிரி கார் எடுத்தாதான் நமக்கு பெஸ்ட். நினைச்ச இடத்துல நிறுத்த அந்த இது போர்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி பிக்சர் போட்டு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 500-300 மீட்டருக்கு முன்னாடியே மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கதான் நம்ம பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா. ஸோ கண்டிப்பா அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போனோம்னா ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட் இருக்குங்க. ஸோ அப்படி காமிச்சதுதான் அந்த ஓடையும் உங்கள்கிட்ட. செம அழகு. வாவ், so beautiful. நல்லா இருக்கும்ல. இங்க சூடா வாழை இலைய விரிச்சு விட்டு நம்ம சாப்பாடு தேடுது எனக்கு. ஓகே, இங்க பாருங்களேன், நான் சொன்னேன்ல வர வழியில இந்த பக்கம் மழை அந்த பக்கம் மலை ரோடு. ஸோ வர வழியில ஒரு ஆறு பார்த்தோம். அந்த ஆறு எங்க இருக்குன்னு பார்த்தா அதுக்கு ஒரு வியூ பாயிண்ட் வச்சிருந்தா. ஸோ அதோட சின்னதா இங்க ஓட மாதிரி தாங்க போகுது. பட் நான் அந்த இடம் பார்த்தப்ப நல்லா பெருசா ஆறு மாதிரியே இருந்தது. ஸோ இது பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. சரி, வர வழியில இதை ஸ்டாப் பண்ணி இதையும் கவர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு. இங்க பாருங்களேன், லாவெண்டர்ல ஏதோ ஒன்று. பட் இது வந்து லாவெண்டர் கிடையாது, இது சம் கைண்ட் ஆஃப் ஒரு வீடு தான். ஐ மீன் புதர் செடிகள் தான். பட் இது கூட பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருக்குங்க. எவ்வளோ அழகா இருக்குங்க. இதுதான் நம்ம போக வேண்டிய ரோடு. எங்க பார்த்தாலும் மழை தான். அழகா இருக்குங்க. வேலி பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. எங்கால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னிச்சு. ஸோ அதனால இறக்கியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். இந்த ட்ரீ கூட அழகா தாங்க இருக்கு. எதை பார்த்தாலும் அழகு அழகு. இங்க இருந்து 2 கிலோமீட்டர்ஸ்ல நமக்கு சீனிக் பாயிண்ட் இருக்கு. இங்க பாருங்களேன், இந்த ஹில் எப்படி எனக்கு ஃபீல் ஆகுது தெரியுமா? ஏதோ ஒண்ணு பெட்ஷீட்டை எடுத்து போட்டி விட்ட மாதிரி இருக்குல்ல, அழகா இருக்கு. செம்ம அழகு. பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு. ஏதோ பெட்ஷீட் கம்பளத்தை கம்பளி எடுத்து போட்டுக்கிட்ட மாதிரி இருக்கு. லிண்டிஸ் பாயிண்ட், லிண்டிஸ் பாஸ் வியூ பாயிண்ட். ஸோ இங்கேருந்து பை வாக்ல நம்ம போகணும். இந்த இடம் ஒரு சீனிக் பாயிண்ட். ஸோ வர வழியில இருந்தது. நம்ம காரை பார்க் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். சொன்னேன், இங்க பாருங்க இவ்வளோ அழகு பாருங்க. செம்ம. இன்னொரு வியூ பாயிண்ட் காமிக்கிறேன். அந்த வேலி பாருங்க, கொஞ்சம் ட்ரிம் பண்ண மாதிரி இருக்கு. எப்படி இருக்குன்னா ஆட்டுக்குட்டிக்கு இங்க பர்ற எடுத்து விட்டு அந்த மாதிரி இருக்கு. நான் சொன்ன அந்த பெட்ஷீட் போட்டுன அந்த வேலி இதுதாங்க. செம்ம அழகா இருக்கு. Wow, it's so beautiful. என் வாயில அழகா தவிர வேற எதுவுமே வரல இப்போதைக்கு. என்ன பார்த்தாலும் அழகா இருக்கு. டோராவின் பயணங்கள் தொடரும். இப்ப நம்ம எங்க போறோம்? காடு, மலை, ஆறு பார்க்க போறோம். எங்க சொல்லுங்க பார்ப்போம். நம்ம இந்த இடம் நிறைய மூவி சாங்ஸில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? நிறைய இந்த விஜய் சாங்ஸ்லலாம் பார்த்துருப்போம். என்னன்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். 1 minute டைம் தரேன். ஸோ ஓகேங்க, டைம் நமக்கு பத்தாதனால நானே சொல்லிடுறேன். இட்ஸ் நத்திங் பட் மொட்டு ஒன்று மலர்ந்திட மறுக்கும். அந்த சாங் எடுத்தது இங்கே தாங்க.
ஹில்லோட டாப்புக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து தான் பாருங்க, இப்படி தான் மேக்ஸிமம் இந்த குயின்ஸ்டவுன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்படி தான் மலை, அதை ரோட்டை சுற்றிலும் மழை அந்த மாதிரி தான் இருக்கு. நமக்கு முன்னாடி பாருங்க பைக்ல போறாங்க கப்பல்ஸ் 2 பேரும். ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கு. ஆக்சுவலா கிளைமேட் எனக்குலாம் தாக்கு பிடிக்கல, இல்லைன்னா நாங்களும் இந்த மாதிரி கிளம்பிடுவோம். சூப்பரா இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கங்க வந்துட்டு அப்படியே கேம்ப் போட்டுட்டு, அதாவது இங்க என்ன, நாங்க சாட்டர்டே சண்டேனா கண்டிப்பா ஃபேமிலியோட கப்பல்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்ப குழந்தைங்க வச்சிருந்தாலும் குழந்தைங்களோட வந்துடுறாங்க. ஈவன் வயசான பீப்புள்ஸ் கூட வராங்க. ஸோ நல்லா இருக்கு இவங்க கல்ச்சர். ஒரு மாதிரி கண்டிப்பா சாட்டர்டே சண்டே அப்படின்னா அது ஃபேமிலிக்காக மட்டும் ஒதுக்கிடுறாங்க. இதுதான் வில்லேஜ். அந்த இது அங்கங்க கொஞ்சம் வீடு கிடைக்கும். அதே மாதிரி இங்க நிறைய ஃபார்மிங் பண்றாங்க. கோதுமை, அப்புறம் வந்து ஆடு மாடுகளுக்கு தேவையான தீவனம் எல்லாமே இங்கதான் தீவனம் எல்லாமே வளர்க்குறாங்க. அதே மாதிரி ஒரு மாதிரி பேக்கா கட்டி வச்சிருக்காங்க. இந்த ஒரு நிமிஷம் இங்க வரும், கிரீன் கலர்ல ஒண்ணு தெரியுது பாருங்க, ட்ரம்மு மாதிரியே தெரியும். கிரீன் கலர்ல ஒண்ணு ட்ரம் மாதிரி தெரியுது. அது என்னன்னா வின்டர் சீசன்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடு மாடுங்களுக்கு தேவையான தீவனம் எல்லாம் அந்த ஃபீடர்ஸ் எல்லாத்தையுமே சேவ் பண்ணி அவங்க குடோன்ல அடுக்கி வச்சுக்குவாங்க. பிளஸ் சேலுக்கும் இந்த மாதிரி தான் அனுப்புறாங்க. இந்த மெயின் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா கோதுமையும் கேட்டில்ஸ்க்கு தேவையான ஃபீடரும் தான் வளர்க்குறாங்க. இது வந்து ஒன்லைன் பிரிட்ஜ் கிராசிங். இந்த இடத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக ரெட் பிரிட்ஜ் கிராசிங்னு போட்டிருக்காங்க. ஹெவி வெஹிக்கிள் பிரிட்ஜ் லிமிட் ஸ்பீட் 30. கிராஸ் பிரிட்ஜ் 1 at a time. ஒரு இதுக்கு ஒரு இதுதான் போக முடியும். ஸோ இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, அந்த ஆப்போசிட்லேருந்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிவர் அந்த ஆப்போசிட்ல நின்று வெயிட் பண்றாங்கங்க. நல்ல எப்படி சொல்றது, தாராளமா நின்று வெயிட் பண்றாங்க. எவ்வளவு வேணாலும் டைம் கொடுத்து வெயிட் பண்ணி தான் வராங்க. இதுவும் ஒரு எப்படி சொல்றது, நல்லா தான் இருக்கு. இந்த ரூல்ஸை எப்படி ஃபாலோ பண்றதும். ஆக்சுவலாக நம்மளே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணால் எல்லாருமே நல்லாயிருக்கும். அதாவது நம்ம ஒரு 10 பேர் மட்டும் இல்லை, எல்லாருமே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நம்மக்கிட்டே நிறைய வளம் இருக்குது, நம்மளும் அதை கொண்டு வர்றது நம்ம கையிலேயே இருக்குது. இந்த ஃபீடர் சொன்னேன் இல்லைங்களா, இங்கே தெரியுதா, ஒரு மாதிரி பெரிய பெரிய மூட்டையாக அடுக்கி வச்சுருக்காங்க, பெரிய ரோல் மாதிரி தெரியும் நினைக்கிறேன். இது குயின்ஸ்டவுன் போகிற வழியில் வனக்கான்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாதிரி இருக்குது. இந்த என்னன்னா, இங்கே ஒரு ஏர்போர்ட் பார்த்தோம். சரி, என்ன ஏர்போர்ட்டு இவ்வளோ சின்னதாக இருக்கே, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே சார்ட்டர் ஃப்ளைட்டு மட்டும் வருமா, அதாவது டூரிஸ்ட்டுக்காக சீனிக் வியூக்காக இந்த ஏர்போர்ட் வச்சுருக்காங்க. ஸோ மில்ஃபோர்டு சவுண்ட் ஃப்ளைட், அதாவது இருங்க, இங்கே ஒரு ஃப்ளைட் பார்த்தேன். இதோ அங்கே இருக்கே, எங்கே பார்த்தேன், எங்கேயும் பார்த்தனே. இந்த ஆரஞ்சு கலர்ல ஃபிளாக் மாதிரி தெரியுது இல்லைங்க, அதோட அந்த இது மூமெண்ட்டை வச்சு தாங்க இன்னைக்கு ஃப்ளைட் போக முடியுமா போக முடியாதான்னு சொல்கிறேன். இந்த ஃப்ளைட் தான். ஸோ இது வந்து சும்மா டூரிஸ்ட்டுக்காக வச்சுருக்காங்க, சார்ட்டர்ட் ஃப்ளைட் மாதிரி. இதை எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் இதே இடத்துல கொண்டாந்து விட்டுருவாங்க. நேற்று நம்ம போனோம் இல்லையா மவுண்ட் ஹூக்கில், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பட் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ மணக்காவில் இருக்க லாவெண்டர் ஃபார்முக்கு தான் போகிறோம். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக அழகாக இருக்குங்க கலரு பார்க்குறது. ஓ, இது சின்னது, பெருசு அந்த சைடு இருக்கா? வா, ஓ இதுலேயே ரூட் இருக்குப்பா. வாவ், மலர்களே மலர்களே இது என்ன கனவா,
என் வாய்ஸ் அல்ல, எனக்கு பாட்டு நல்லா வராதுன்னு எனக்கு தெரியும். யாரும் கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றிடாதீங்க. வா வா வா, செம அழகாக இருக்குது கிளாஸ்லாம். பரவாயில்ல, இது ஒரு எசென்ஷியல் ஆயில், பர்ஃப்யூமு, சோப்பு. இப்போ கொஞ்ச நாளாக தானே இந்த லாவெண்டர்னு கொஞ்சம் மோகம் இருக்குது இல்லை? நல்லா இருக்கு பாருங்க. இதுதான் நம்ம அங்கே பார்த்தது வந்து குட்டி சின்ன லேண்டு. இது கொஞ்சம் பெருசு. இது ஃபுல்லாகவே லாவெண்டர் தான். அந்த இது பார்த்தா இன்னும் ரொம்ப அந்த சைடு இருக்குங்க. இன்னும் கலர் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இதில் என்னன்னா இங்கேயே எசென்ஷியல் ஆயில், சோப்பு, பர்ஃப்யூமு, மாய்ஸ்சரைசர் எல்லாமே ஒரு ஷாப் மாதிரி உள்ளே வச்சுருக்காங்க. இந்த ஃபார்மில் கலெக்ட் பண்ண ஃப்ளவர்ஸை வச்சு அது 100% பியூராக மேக் பண்ணுறாங்க. இந்த ஃப்ளவர் நான் டார்க்காக இருக்குன்னு சொன்னேன்ல, இது ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் பூ வந்து நல்ல பெருசாக இருக்குது. ஸோ இது பூன்னு சொல்கிறதா விதைன்னு சொல்கிறதான்னு தெரில. இது தொட்டு பார்க்கவும் கூடாது. ஸோ என்னன்னு தெரில, நீங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். இந்த ஃபார்முக்கும் அந்த ஃபார்முக்கும் டிஃப்ரெண்ட் என்னன்னு நல்லா தெரியும். தட்ஸ் ரியலாகவே சூப்பராக இருக்குங்க, செம்ம டார்க்காக இருக்குன்னு நான் சொன்னேன்ல. அது என்ன ரீசன்னா, இந்த சைடு இருக்க பூ நல்லா மலர்ந்துருக்குங்க, இந்த சைடு மொட்டாக இருக்குது. தட்ஸ் த டிஃப்ரெண்ட். உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறோம் பாருங்களேன். இது பாருங்க, மொட்டாக இருக்கா, மலரவே இல்லை. இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஃபார்மில் பார்த்தா மலர்ந்துருக்கு. தட்ஸ் த டிஃப்ரெண்ட். தட்ஸ் வை கலர் இஸ் டிஃப்ரெண்ட். டார்க் இன் கலர். இப்போ பிளாசம் ஆயிடுச்சுன்னா இது டார்க் கலராக தெரியுது. சூப்பர். அதுவே எனக்கு இப்போ தாங்க தெரியும். மறந்து வர ஸ்டேஜில் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரெண்ட்டு? ஸோ இது என்னன்னா ஒரு இது மாதிரி கட்டிங் மிஷின்ஸ் மாதிரி வச்சு அப்படியே ட்ரிம் பண்ணி விட்டு போயிடுவாங்க போல். மறுபடியும் அது க்ரோ ஆகும் போல். நல்லாயிருக்கு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பஸ்லிங் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு. இங்கே என்னன்னா எல்லா பில்டிங்ஸுக்கும் சும்மா குழந்தைங்களுக்கான ஒரு சின்ன என்டர்டெயின்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லா வீடும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாஞ்சு இருக்கும். ஸோ அதுதான் வேற ஒன்றும் இல்லை. இங்கே இருக்க டிஃப்ரெண்ட் அதுதான். இது பார்க்கறதுக்கு தான் சின்ன ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைங்களுக்கு. இங்கே ஒரு கிளாக் டவர் சாஞ்சிருக்கு. தென் இங்கே பாருங்க, இங்கே ஒரு நிறைய வீடு சாஞ்சிட்டு இருக்கு. எல்லாம் சாஞ்சு நிற்கிறாங்க. கடம்படான்னு உருண்டு பிறண்டே இருப்பாங்க போல. பஸ்லிங் வேர்ல்டு சின்ன குழந்தைகளுக்காக என்டர்டெயின்மெண்ட் தாங்க. அதான் நான் சொன்னேன்ல. இது என்னடா பிராவில் ஃபென்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, என்னன்னா தப்பாக நீங்கள் நினைக்காதீங்க. என்னன்னா இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. நான் அவேர்னஸ் வீடியோன்னு சொல்லலே உங்களுக்கு தெரியும் என்ன அவேர்னஸ்ன்னு. இட்ஸ் நத்திங் பட் பிரஸ்ட் கேன்சரோட அவேர்னஸ்க்காக தான் இது போட்டிருக்காங்க. ப்ளஸ் இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இதில் நம்ம டொனேட் பண்ணணும் அப்படின்னாலும் டொனேட் பண்ணிக்கலாம். இது என்னன்னா இது வந்து ரிசர்ச், இதில் இருக்க மணி எடுத்து ரிசர்ச் பர்பஸ்க்காகவும், அது இல்லாமல் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு படிப்பு செலவு ப்ளஸ் ட்ரீட்மெண்ட், அது ரெண்டுக்குமே எஜுகேஷன் ப்ளஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்கு இப்படி போட்டு வச்சுருக்காங்கன்னா, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் மக்கள் வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இது போட்டு வச்சுருக்காங்க. பட் இதில் வந்து என்னன்னா இந்த இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, நியூசிலாந்து கவர்மெண்ட்டு 1999 இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, வந்துருச்சா தை மாசம். பொங்கல் வீட்டில் கோலம் போட்டு நம்ம பூ வைப்போம்ல. இங்க பாருங்க, அவரம்பூ நிறைய இருக்கு. அவரம்பூவான்னு தெரியல, பட் எல்லாமே அப்பியரன்ஸ் அந்த செடி எல்லாம் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. மேபி சேம் கைண்ட் ஆஃப் ஃபேமிலியா கூட இருக்கலாம். தட்ஸ் வை ஐ ஆஸ்க்டு அவரம்பூ. இந்த வயலட்டு அந்த எல்லோ இது ரெண்டையும்
சில இடத்துலலாம் பார்த்தா அந்த வயலட் பூவும் அந்த எல்லோ கலர் ஆவாரம் பூவும் சேர்ந்து வளர்ந்துருக்கிறது ரொம்ப அழகா இருக்குங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் எடுக்கலாம், உங்களுக்கு காமிக்கலான்னு எடுத்தா அது போயிடுது லொக்கேஷன். இங்கே பாருங்க, நிறைய இருக்கு ஆவாரம் பூ. பொங்கலோ பொங்கல், தை மாசம் வந்து விட்டது. ஆக்சுவலா இது ஃபுல்லா ஹில் ஃபுல்லா இந்த எல்லோவிஷா இருக்கும் போல, இருந்தா நல்லா இருக்கும் இன்னும் பார்க்கறதுக்கு. இதை நம்ம குயின்ஸ்டவுன் வந்துட்டோம். இதுதான் அதோட வியூ பாயிண்ட், மெயின் வியூ பாயிண்ட் இங்கே தான் குயின்ஸ்டவுன். இந்த பக்கம் தெரியுதுன்னு பார்க்கலாம். வா, மறைஞ்சிருச்சு. ஃப்ளைட் போகுதுங்களா? இங்கே போதா மலைக்கு மேலே ஃப்ளைட்? ஓ தெரியலே, ஃப்ளைட்டே இதில் தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே கொஞ்சம் எங்கே என்னால் கவர் பண்ணவே தெரியல. காய் ஆடின்னு லேண்ட் ஆக போகுது. நல்லா இருக்கும். இங்கே பாருங்க, வேலி எவ்வளோ அழகா இருக்கு. வெயிட், அந்த டர்னிங்ல நல்லா தெரியும். காணா ஃப்ளைட் லேண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதை மிஸ் பண்ணிட்டோம் ஆக்சுவலா. அந்த இடத்துல இருக்கு ஏர்போர்ட், தெரியலையே. ஓ, இதோ லேண்ட் ஆக போகுது. தெரியல, இதுல கவர் ஆகுமான்னு தெரியல. ஆமா, ஹாய். நம்ம குயின்ஸ்டவுன் ஹோட்டலில் வந்து செக்இன் ஆகிட்டு ஸ்கைலைனுக்கு ஆக்டிவிட்டிக்காக வந்திருக்கோம். ஸோ இங்கே போயிட்டுருக்கு ஒரு இது ரோப் கார் மாதிரி ஸ்கைலைனர் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, நம்ம இப்போ நம்மளும் அந்த கொண்டாலா ரைடில் தான் போகிறோம். ஸோ அங்கே போனோடனே அங்கே ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ என்னான்னு பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் அது என்ன ஆக்டிவிட்டின்னு தெரியும். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு ஃபன்னாக இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம அந்த ஆக்டிவிட்டி என்னங்கிறது ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் இது இப்படி நம்ம டூர் போகிறோம் அப்படின்னா ஸோ ஆன்லைன்லேயே புக் பண்ணிடுறது மச் பெட்டர். பிகாஸ் அங்கே ஹாலிடே இருந்ததுன்னா நமக்கு வந்து டிக்கெட் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஸோ நம்ம எப்படி எத்தனை நாள் ரூம் போடுறோம் அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் நாங்கள் பிஃபோராகவே நாங்கள் காட் த ஸ்கைலைன் டிக்கெட் ப்ளஸ் இதில் நம்ம இது ரோப் கார் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். பட் இதில் லட்ஜுன்னு ஒன்று இருக்குது, லட்ஜ் ரைட்ஸ்ன்னு, அது கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து தான் இதில் இன்க்ளூட் பண்ணி எடுத்துருக்கோம். நம்ம அப்படி எடுத்தால் தான் அது பெனிஃபிட்டு டூ. ஸோ லட்ஜ் ரைட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். இது போகிற ஆக்சுவல் டைமிங் பார்த்திங்கன்னா 4க்கு ஒரு 30 minutes, வரத்துக்கு ஒரு 30 minutes. மேலே ரெஸ்டாரண்ட்ஸ் அது மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து வாக்காட்டிப்பூன்னு அந்த லேக்ஸ் ஒன்று காமிச்சேன் இல்லை வரையில், அந்த லேக்ஸை அந்த வியூவை பார்க்க போகிறோம். அவ்வளோதான். பார்த்துட்டு வரையில் ஃபன் பண்ணிட்டு வர போகிறோம். 10 members. ஃபேமிலியாக இருந்தால் ஒரு இது நமக்கு மட்டும் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம 2 members ஷேர் பண்ணிட்டோம். ஆமாங்க, லெட் ஸ்டார்ட் அவர் எக்ஸைட்மெண்ட். என்னன்னு பாருங்கள். நீங்களும் ஃபுல் வீடியோ பார்த்தா தான் அது என்ன எக்ஸைட்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம ஸ்கைலைனரில் மேலே போயிட்டுருக்கோம். இது எப்படி இப்போது அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா கீழேருந்து ஹில்லுக்கு கொண்டு போகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள் குயின்ஸ்டவுனோட அந்த இது ஸ்மால் டவுன் எவ்வளோ அழகாக தெரியுது. ஸோ அது ஒன் சைடு பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு, ஒன் சைடு க்ரீனரிஸாக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு வியூஸ் அவ்வளோ அழகாக பிரம்மியமாக இருந்தது. அது உங்களுக்கு காமிச்சிருக்கோம், நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள்.
நான் சொல்கிற மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கிட்டா தான் உங்களுக்கு பெட்டர். ஸோ இந்த கேபிள் காரில் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா மினிமம் 6 தான். ஸோ அதே மாதிரி நம்மளை உட்கார வைக்கிறதும் நம்ம ஃபேமிலியாக தான் உட்கார வைக்கிறாங்க பிரித்து. இப்போ இன்கேஸ் ஒரு 3 மெம்பர்ஸ் வரோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 3 மெம்பர்ஸ்க்கு மட்டும் ஒரு கேபிள் கார் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. சரி நீங்கள் இந்த இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிலாம் சொல்கிறதில்ல. அப்படியே ஒரே கேபிள் காரில் அனுப்பிச்சி விட்றாங்க. ப்ளஸ் இந்த ரைடை என்ஜாய் பண்ணுறதுக்கு வயசானவங்களும் வந்தாங்களா. எனக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது இது போகிறச்ச என்ன இருக்கும் எப்படி இருக்குங்கிறது. ஸோ பாருங்கள், ஃபுல் வீடியோ பார்த்துட்டு நீங்களும் அது என்ஜாய்மெண்ட்டாக இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதோ பாருங்கள், இதுதான் அந்த ரைடு. நம்ம குழந்தையாக மாறப்போகிற தருணம் இதுதான். ஸோ இது பார்த்திங்களா, இப்போ ஒரு 2 ட்ராக் தெரியுது இல்லையா. ஸோ இதில் வந்து ப்ளூ ரைடு, எல்லோ ரைடு அப்படின்னு பிரித்து விட்றாங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம லஜ்ஜில் 2 என்ட்ரியுமே பண்ண போகிறோம். ஸோ வாங்க அது எப்படி இருந்ததுன்னு பார்த்து என்ஜாய் பண்ணோம். ஸோ இங்கேருந்து பாருங்கள், இந்த ஸ்கைலேருந்து ஆக்சுவலாக அந்த ரைடு போகிற இடத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு கேபிள் கார் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஹெல்மெட் கண்டிப்பாக போடணும். பிகாஸ் அந்த ரைடு பண்ணும்போது விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ ஹெல்மெட் கொடுத்துட்டாங்க. ரொம்ப வயசானவங்களாம் வந்தாங்களா. ஸோ என்ன இருக்கும் அப்படின்னு நானும் யோசிச்சிட்டே இருந்தேன். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, ஓ இது உண்மையாகவே சூப்பர் தான், குழந்தையாக மாறின தரணும் தான் இந்த மாதிரி தாங்க. ஸோ இதே மாதிரி தான் உட்காந்துட்டு நம்ம சின்ன வயசில் நம்ம எப்படி கார் ஓட்டுவோம் இல்லையா, அதே மாதிரியே அந்த ஒரு ஃபீல் தான். லிட்ரலி குழந்தையாக மாறின தருணங்கள்னு சொன்னால். ஸோ நான் ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்கேன், என்னோடய ஹஸ்பண்ட் பேக்கில் வரைச்ச கேமரா எடுத்துகிட்டே வந்தார். இது பாருங்கள் இப்படி தான் இருந்தது. ஸோ இந்த சைடு போனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ரைடு, அந்த சைடு போனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுதான் ப்ளூ லைன் எல்லோ லைன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்லோ லைன் தான் ப்ரிப்பேர் பண்ணேன், ஏன்னா எப்படி இருக்குது என்னான்னு தெரியல. ஸோ கொஞ்சம் இது வந்து நம்ம டர்ன் பண்ணுறது கரெக்டாக இல்லைனாலும் நம்மளை ஆளை கவுத்து விட்ருங்க. ஸோ கிட்டத்தட்ட குழந்தைங்க சைக்கிள் ஓட்டும் பார்த்துருக்கீங்களா, அந்த ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு எனக்கு. இருந்தாலும் செம்ம ஸ்பீடுங்க. அப்பா சொல்லவே முடியாது. அந்த டேர்னிங்லலாம் நம்மளை கொண்டு போய் தள்ளி விடும். இது பாருங்கள், இதெல்லாம் நான் சொன்னேன். இந்த ரைடு எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லணும். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரண்ட்டில் தள்ளினோன்னா போகும், பேக்கில் இழுத்தோம்னா ஸ்டாப் ஆகிடும். அதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், ரெட் வந்து ஸ்டாப்புன்னு எழுதியிருக்காங்க, க்ரீன் வந்து கோன்னு எழுதியிருக்காங்க. ஸோ அந்த பொசிஷனில் நம்ம பண்ணணும் அப்படின்னா நல்லாயிருக்கும், மூவிங்ஸும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதில் 5 ரைட்ஸு சரிங்களா. இப்போ நான் சொன்னேன்ல, அந்த கேபிள் கார் மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஓப்பனாக ஒரு சேர் போட்ட மாதிரி அந்த கேபிள் காரில் தான் இங்கே கொண்டு வராங்க. ஸோ ஒவ்வொரு ரைடும் நம்ம முடிஞ்ச உடனே கீழே வந்துடுவோம். ஸோ கீழே வந்தோடனே நம்ம அந்த கொண்டு வரது பாருங்கள், என் தலைக்கு மேலே ஒரு கேபிள் கார் மாதிரி வருது இல்லையா. ஸோ அதுக்கு இடையில இந்த ரைடை வந்து மாட்டி விட்ருவாங்க நம்மளோடத. ஸோ உங்களுக்கு எத்தனை தடவை வேணுமோ ரைட் பண்ணிக்கலாம். ஐ மீன் ஒன்லி 5 டைம்ஸ் தான். ஸோ உங்களுக்கு இடையில போதும் அப்படின்னு தோணுச்சுனாலும் ஸோ ஓகேன்னு ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு ரைடு வந்து ஸ்லோ ரைடு தான் எடுத்தோம். பிகாஸ் என்ன எப்படி இருக்குது, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்லோ ரைடு தான் எடுத்தோம். ஸோ முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் டவுன் வந்தாச்சு. டவுன் வரையில் நாங்கள் வரைச்ச இந்த ரைட் சைடு அந்த லேக் வந்து வியூ அழகாக இருந்தது மேலேருந்து பார்க்குறதுக்கு. ஸோ அதை உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தோம். இப்படி ஒரு பாக்ஸ் போட்ட கேபின் மாதிரி ஒரு கேபிள் கார் போகும். ஸோ அங்கேருந்து ஒரு இன்னொரு ஹில் ஏறுறதுக்கு ஓப்பனாக இருக்கும், அந்த சேர் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேபிள் காரில் லஜ்ஜை மாட்டி விட்டு அப்படியே கூட்டிகிட்டு போவாங்க. இதாங்க எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பராக இருந்தது. இப்போ அடுத்து வந்து நம்ம குயின்ஸ்டவுனோட லேக்குக்கு வந்துட்டோம். ஸோ அங்கேருந்து ஒரு சின்னதாக வீடியோ கிளிப்பிங் பண்ணியிருக்கோம். பாருங்கள், அங்கே தண்ணி பாருங்கள், இந்த லேக்கு கூட கடல் அலை மாதிரி வீசுது அந்த எண்டில், அந்த கரையோட எண்டில். ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நின்று அந்த இடத்துல நின்று ரசிச்சுட்டு தான் நான் வந்தேன். நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஸோ தண்ணியை கண்டால் குழந்த மாதிரி மாறிடுவேன்னு. நிஜமாக நான் அப்படி தான் ஆனேன். ஸோ காற்றும் பார்த்திங்களா செம்மையாக இருந்ததுங்க, அப்படி ஒரு கூலிங் தெரியுங்களா. அப்போ சான்ஸே இல்லை.
உட்காந்து அந்த தண்ணி அலையோட சத்தத்தை கேட்டுக்கிட்டு நமக்கு பிடிச்ச சாங்ஸை மெலோடிஸாக போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு 1 ஹவர் ரிலாக்ஸாக உட்காந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்ம ஃபீல் பண்ணலாம். ஸோ அப்படி ஒரு அழகு. அந்த சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து க்ரீனிஷாக இருந்து. ஹாய், குயின்ஸ்டவுனோட வாக்கா டிப்பு ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்களா, அப்படியே வேற மாதிரி இருக்கு. வாக்கா டிப்பு இந்த லேக்கு பேரு. இது வந்து இதோட ஸ்பெஷல் என்னன்னா 50 மைல்ஸ் லாங்கஸ்ட் லேக்கு. அதே மாதிரி பார்த்தீங்களா இது என் ஷேப்டா இருக்குங்கிறாங்க. மேபி மேல இருந்து பார்த்தா அது தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா இது பிலோ த சீ லெவல் ஆஃப் 1250. ஸோ இது எல்லாமே நான் எதில் படித்தேன்னா கூகுளில் தாங்க படித்தேன். நான் அந்த அளவுக்குலாம் பில்லியன்ஸ்லாம் கிடையாதுங்க. இங்கே பாருங்க எவ்வளோ அழகா கடல்னு நினச்சிங்களா? இல்லவே இல்லை, இது லேக்குன்னு சொன்னால் அதை நம்புவோமா? பாருங்களேன் எவ்வளோ வேவ்ஸ் இருக்கு. லேக்ல வேவ்ஸுங்க. அங்க பாருங்க டக்கு எவ்வளோ அழகா போகுது. அங்க போய் அதுக்கிட்ட விளையாடலாமா? பேர்டு வருமா பக்கத்துல? ஐயோ, அது எங்கேருந்து ஃப்ளோ பண்ணி அங்கேருந்து வந்ததுப்பா, அந்த லாங்லேருந்து.